வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுடிதாருக்கு சைட் பாக்கெட் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 2 மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கோம். 2 பீஸ் அது மாதிரிலாம் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்கொயராக ஒரு 2 பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 12க்கு 12 அது மாதிரி இருக்கிற மாதிரி 12 இன்ச் அது மாதிரி எடுத்திருக்கோம். இந்த சைடில் 12, இது ஃபுல்லாகவே இந்த ஸ்கொயர் வந்து ஒரு 12க்கு 12 இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து 6 இன்ச்சில் தான் அந்த பாக்கெட் நம்மளோட வரப்போகுது அப்படின்றதுனால நம்ம வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிப்போம். அதில் இந்த மெட்டீரியலில் இந்த பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நம்ம அடுத்தது வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு தான் கட் பண்ணுவோன்றதுனால இந்த பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இதை வந்து என்னென்னா நம்ம இது வந்து ஸ்கொயராக இருக்கிற துணியில் வந்து நம்ம கிராஸாக தான் அந்த கை வச்சு இப்படி வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த பாக்கெட் வந்து உள்ளுக்குள்ளே கை விட்டு போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி இது மாதிரி மெட்டீரியல் இப்படி நம்ம கிராஸ் பீஸில் வந்து பயாஸ்க்கெலாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இந்த கிராஸாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம அந்த சைடில் வந்து நம்ம கை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 6 இன்ச்சில் கையை நம்ம இப்படி வச்சு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இப்படி போகிற அளவுக்கு இந்த 6 இன்ச் இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் வந்து நம்ம இப்படி முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து இதை நம்ம வந்து எப்படி கட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து இதை 1/4 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் வந்து நம்மளோட தையலுக்காக இந்த 1/4 இன்ச் விட்டுக்கிறோம். அது இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து சுடிதாரில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பாக்கெட்டுக்கு வந்து எப்படி வந்து சுடிதாரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாக்கெட் வந்து எந்த இடத்துலேருந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஷோல்டர்லேருந்து நம்ம ஹிப் லைன் வந்து 21. நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான அளவே வந்து 21 தான் வரும் எல்லாருக்குன்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து 21 எடுத்துக்கிறோம். அது ஹிப் லைனு அது வந்து எதுனா நம்மளோட இந்த சைடு ஸ்லிட் வர இடம் தான் இந்த ஹிப் லைனோட இதுங்கிற மாதிரி. இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு வீணாச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த லைன் வந்ததுலேருந்து இந்த ஹிப் லைன் போயிட்டு இந்த சைடு ஓப்பன் வர்ற இடத்துலேருந்து மேலேருந்து ஒரு இன்ச்சு அது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த பாக்கெட் தொடங்குற இடம். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து இதில் வந்து ஒரு 6 இன்ச் அது மாதிரி நம்மளோட இந்த பாக்கெட் வந்து எந்த இடம்னா வேஸ்ட் லைனுக்கும் ஹிப் லைனுக்கும் நடுப்புற தான் வரும். அப்படின்றதுனால இந்த ஹிப் லைன்லேருந்து மேலே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து 6 இன்ச் அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இடம் இதுக்கும் தான் இந்த இடத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த பாக்கெட் வரப்போகுது. இப்போ அடுத்தது வந்து பாக்கெட் வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து பாக்கெட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சது 2 பீஸ் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு தைச்சிக்கலாம். இது வந்து இந்த பாக்கெட்டோட இது வந்து ராங் சைடு, இது ராங் சைடு. இது மாதிரி நம்ம வந்து இன்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து ரைட் சைடும் தான் ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம். இது வந்து நம்ம டாப்ஸோட ரைட் சைடு. இது நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இது மாதிரி வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு தனியாக பேக் சைடு தனியாக தான் நம்ம தைக்க போகிறோம் அந்த பாக்கெட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம பின் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம சீம் அலோன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அது மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம இப்போ வந்து தைச்சிக்கலாம். இப்போது இது ரெண்டுமே ரைட் சைடு 2 பேர் துணியும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி இந்த பாக்கெட்டும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு பின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த 1 இன்ச் விட்டு இப்போ தையல் போட போகிறோம். தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம தையல் போடுவோம். இதை முடிக்கும் போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுப்போம். இப்போ நம்ம இதை வந்து தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது பின்னெல்லாம் எடுத்துட்டு இந்த இதை இப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த எட்ஜில் இந்த டாப் ஸ்டிச் நம்ம வந்து போடும்போது தான் பாக்கெட் உள்ளே விட்டு நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு இது பண்ணும்போது பாக்கெட் வெளில வராமல் இருக்கிறதுக்காக இந்த டாப் ஸ்டிச் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். முடிக்கும்பொழுது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம பேக் சைடுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு சைடு பாக்கெட் தைச்சிட்டோம். இப்போ அடுத்த சைடுக்கும் எப்படி தைக்கலாங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி தான் துணியோட ரைட் சைடு இந்த பாக்கெட்டோட ரைட் சைடு ரெண்டும் இருக்கிற மாதிரியும் கரெக்டாக ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இது மாதிரி நம்ம ஒரு பின் பண்ணிக்கிட்டு
இது வந்து 1 இன்ச்சு அது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த இதை இப்படி மேலே அப்புறம் இப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம எப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம இந்த டாப் ஸ்டிச் முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ராங் சைடு திருப்பிட்டோம். எப்பொழுதும் நம்ம சுடிதாருக்கெலாம் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்லீவில் தொடங்கிட்டு இது எல்லாம் வரைக்கும் நம்ம வேஸ்ட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பாக்கெட் இருக்குதுன்றதுனால இந்த இடத்துலேருந்து இப்படி நம்ம ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இப்படி வளைவாக தச்சு அந்த பாக்கெட் அளவு வளைவாக தச்சு வந்து இந்த இடத்துல வந்து முடிக்கும் பொழுது நம்மளோட சைடு ஸ்லிட் வர இடத்துக்கும் ஒரு இன்ச் முன்னாடி நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம தொடங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த பாக்கெட் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு நீடில் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி ஃபுட்டரை எடுத்து விட்டு இப்படி துணியை திருப்பி விட்டு நம்ம அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் வளைவாக வர்ற இடத்துக்கிட்டலாமோ நம்ம நீடில் இன் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த சைட் ஸ்லிட் வர்ற இடத்துக்கு முன்னாடி நீடில் இன் பண்ணிக்கிட்டு அப்புறம் இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த இடம் வரும்போது கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு 2-3 லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த இடத்த முடிச்சுக்கலாம். ஒரு 2-3 டைம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வந்து சைட் ஸ்லிட் எப்பொழுதும் நம்ம சைட் ஸ்லிட் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம சைட் ஸ்லிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து உள் பக்கமாக அப்படி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து உள் பக்கமாக எடுக்கும்போது இது மாதிரி நம்மளுக்கு நல்லா நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம இந்த சைட் ஜாயினிங் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வந்து 6 இன்ச் அது மாதிரிலாம் பாக்கெட் வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு குறையாமல் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அது இப்போ ஃபோன் இல்லாமல் இது உள்ளே நம்மளுக்கு போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபோன் இல்லாமல் உள்ளே போயிட்டு நம்ம கை விட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் 5க்கு குறையாத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் பாக்கெட் சைட் பாக்கெட் வைக்கும் போது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.